அனைவருக்கும் வணக்கம். கிரிஜா சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம கிரிஜா சமையலில் சிவப்பரிசியை வச்சு ஆரோக்கியமான வகையில் வெண்பொங்கல், சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சிவப்பரிசி பொங்கலை நம்ம சக்கரை வியாதி உள்ளவங்கள்லேருந்து டயட்டில் இருக்கிறவங்க வர எல்லாருமே சாப்பிடலாம். சிவப்பரிசியில் அதிகப்படியான நன்மைகள் இருக்குது. அதில் முக்கியமானது புற்றுநோய் வராமல் இருக்கும், சர்க்கரையையும் கொலஸ்ட்ராலையும் கட்டுக்குள்ளே வச்சுருக்கும், இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற சிறப்பான அரிசி சிவப்பரிசி. சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தி வயதான தோற்றத்தை சீக்கிரம் வராமல் தடுக்கிறதுலையுமே முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த சிவப்பரிசி. இந்த சிவப்பரிசியில் பொங்கல், இட்லி, தோசை நம்ம எது வேணாலும் செஞ்சு சாப்பிடலாம். அந்த வகையில் நான் பொங்கல் இன்னைக்கு செஞ்சு காட்டியிருக்கேன் உங்களுக்காக. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி கிரிஜா சமையல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு 1 கப் அளவு சிவப்பரிசிக்கு 1/4 கப் அளவு சிறுபருப்பு போதுமானதாக இருக்கும். 1 கப் அளவு சிவப்பரிசிக்கு 1/4 கப் அளவு சக்கரை பொங்கலுக்கு, அதே மாதிரி 1 கப் அளவு சிவப்பரிசிக்கு 1/2 கப் அளவு சிறுபருப்பு போதுமானதாக இருக்கும். சக்கரை பொங்கலுக்கு 1/4 கப் அளவு சிறுபருப்பு, வெண்பொங்கலுக்கு 1/2 கப் அளவு சிறுபருப்பு. ஃபஸ்ட்டு நம்ம இதை ஒரு கடாயில் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதும் நம்ம தனித்தனியாக இந்த பருப்பை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். 2-3 நிமிஷம் லைட்டான பொன்னிறம் ஆகிற வரை வறுத்து எடுத்துக்கங்க. நாம் சிறுபருப்பை வறுத்து போடும்போது நமக்கு வாசமாக இருக்கும், பொங்கல் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும். அதனால் சிறுபருப்பை வறுத்து நம்ம சேர்த்துக்கலாம். 2-3 நிமிஷம் லைட்டான பொன்னிறம் ஆகிற வரை வறுத்துக்கங்க போதும். லைட்டாக கலர் மாறும்போதே நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். அடுப்பை அணைச்சிட்டு நம்ம எந்த பொங்கல் பானையில் நம்ம பொங்கல் வைக்க போகிறோமோ அதில் நம்ம இதை சேர்த்துக்கலாம். நான் வெண்பொங்கலுக்கு தனியாக, சக்கரை பொங்கலுக்கு தனியாக, தனித்தனியாக நான் வறுத்து தனித்தனி பானையில் சேர்த்துக்கிறேன். சக்கரை பொங்கலுக்கும் சிறுபருப்பை வறுத்து சேர்த்துக்கலாம். நம்ம 2 பொங்கலுக்குமே சிறுபருப்பை வறுத்து சேர்த்தா தான் நல்லா மணமாக இருக்கும். இப்போ நான் பருப்பை வறுத்து தனித்தனி பாத்திரத்தில் நான் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு அரிசி, நான் 2த்துக்குமே 1 கப் அளவு அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் டம்ளரு இல்லை கப்பு எதில் வேணாலும் நீங்கள் பருப்பு, நெய், தண்ணி எல்லாமே இந்த கப்லேயே அளந்துக்கங்க. ஃபஸ்ட்டு நம்ம அரிசி பருப்பை அலசி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக ஊற்றி 2-3 முறை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கையாலேயே களைஞ்சு 2 முறை அலசி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நான் 2 முறை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் நம்ம திரும்ப தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 குண்டான் அளவு மட்டும் தண்ணி ஊற்றிக்கங்க. அதிகமாக நீங்கள் தண்ணி ஊற்றிடாதீங்க. இப்போ நம்ம இதை ஊற வைக்க போகிறோம். 3-4 மணி நேரம் நல்லா இதை ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம பொங்கல் செய்யும்போது தான், ஏன்னா சிவப்பரிசிலாம் நமக்கு வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் நீங்கள் பானையில் கொதிக்க வைக்கிறதுனால கொஞ்சம் 3-4 மணி நேரம் ஊற விட்டுறணும். நான் 3 மணி நேரம் ஊற விட்டுட்டதுக்கப்புறமா நம்ம அந்த அரிசியில் இருக்கிற தண்ணியை நம்ம ஏற்கனவே அரிசியை அலசிட்டோம். தண்ணியை கீழே ஊற்றாமல் நேரடியாகவே நம்ம அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். அந்த தண்ணியை நம்ம ஊற வச்சு சேர்க்கறதுனால அரிசியில் இருக்கிற சத்துக்கள்லாம் அப்படியே இருக்கும். அதனால தான் நான் தண்ணியை கீழே ஊற்றாமல் நேரடியாகவே அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ நம்ம வெண்பொங்கல் செய்கிறதுல ஒரு சின்ன துண்டு அளவு பெருங்காயம் கட்டி சேர்த்துக்கங்க. கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கங்க, நல்லா வாசமாக இருக்கும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சிவப்பரிசி நீங்கள் டைரெக்டாக நீங்கள் அடுப்பில் வைக்கும்போது வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் நீங்கள் குக்கரில் வச்சுக்கோங்க. குக்கரில் வச்சிங்கன்னா 12-15 விசில் வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வெந்து வந்துடும். 1 கப் அளவு அரிசிக்கு 3 கப் அளவு தண்ணி, 1/2 கப் அளவு பருப்புக்கு 1 கப் அளவு தண்ணி சேர்த்து நீங்கள் குக்கரில் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம வெண்பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சக்கரை பொங்கலுக்கு கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. வெல்லத்தோடைய சுவையை கூட்டி கொடுக்கறதுக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். உப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நமக்கு டைரெக்டாக நம்ம அடுப்பில் வைக்கிறதுனால தண்ணி கம்மியாயிடும். தண்ணி கம்மியாகும்போது சூடான காய்ச்சின பாலை சேர்த்துக்கங்க. 1/4 கப் அளவு பால் சக்கரை பொங்கலுக்கு சேர்த்துக்கங்க. அதே மாதிரி 1/2 கப் அளவு பாலை வெண்பொங்கலுக்கு சேர்த்துக்கங்க.
பால் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இடைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு அடியில் அடிப்பிடிக்காது, இல்லைன்னா நமக்கு அடிப்பிடிச்சு வந்துடும். அதனால் பால் சேர்த்து நல்லா இடைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பால் சேர்த்து பொங்கல் செய்கிறதுனால இன்னும் நமக்கு சுவையும் மனமும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் நம்ம பால் சேர்க்குறோம். நீங்கள் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுட்டு தண்ணி சுண்டி வரும்போது நீங்கள் பால் சேர்த்தே நீங்கள் அரிசி பருப்பை வேக வச்சுக்கோங்க. இப்போ 3/4 பதம் சக்கரை பொங்கலுக்கு அரிசிலாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. 3/4 பதம் வெந்து வந்ததும் நம்ம அடுப்பில் 1 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து வெல்லத்தை உடச்சி சேர்த்துக்கங்க. நீங்கள் பாகு வெல்லமாக கேட்டு வாங்கிக்கங்க, அதுதான் நல்லா கலர் கொடுக்கும். அரிசி பருப்பு சேர்ந்து 1/4 கப்பு வந்தது. இதில் நான் 1 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்த்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. தண்ணி சேர்த்து வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி வரட்டும். கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்துக்கும் போது நம்ம தூசியெல்லாம் இருக்காது, அந்த சின்ன மணல் துகள்லாம் இருக்கும், அதெல்லாம் நமக்கு வடிகட்டும் போதே வந்துடும். வடிகட்டி திரும்ப அந்த தண்ணியை நம்ம சக்கரை பொங்கலில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பால் சேர்த்து இருக்கிறதுனால அடிப்பிடிக்கும், அதனால் இன்னும் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம வெல்லமும் சேர்த்ததுனால இன்னும் அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா அரிசி குழஞ்சு வேகிற வேலை நல்லா இதை கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இந்த அரிசி வேகிறதுக்கு எடுத்துக்கிச்சு. நான் பொங்கல் பானையில் செய்கிறதுனால தான் இந்த நேரம் எடுக்குது. நீங்கள் ஊற வச்சு குக்கரில் விசில் விட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும். அரிசிலாம் நல்லா வெந்து வந்ததுக்கு பிறகு நீங்கள் அடுப்பை அணைச்சிடுங்க. அடுப்பை அணைச்சிட்டு நான் 1/4 கப் அளவு துருவி வச்சுருந்த தேங்காய் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க. 4 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சுக்கு பொடி சேர்த்துக்கங்க. சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதிலேருந்து நல்லா கெட்டியான தேங்காய் பால் நம்ம எடுத்துக்க போகிறோம். சக்கரை பொங்கலுக்கு அரைக்கும் போது நீங்கள் தேங்காய், சுக்கு, ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்து நீங்கள் அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கங்க. இந்த தேங்காய் பால் எனக்கு 1/4 கப் அளவு வந்தது. இதை சக்கரை பொங்கல் நல்லா சூடாக இருக்கும் போதே நீங்கள் எடுத்து நல்லா இதை கலந்து விட்டுருங்க. நம்ம ஏன் இதில் தேங்காய் பால் சேர்க்குறோன்னா ரொம்ப நேரம் வர அந்த தளர்வாக இருக்கும். சில டைம் நம்ம பொங்கல் செஞ்சு நம்ம எடுக்கும்போது ரொம்ப கெட்டியாகிக்கிட்டே வரும். தேங்காய் பால் சேர்க்கும்போது ரொம்ப நேரம் வர தளர்வாக இருக்கும். சின்ன பிஞ்ச் அளவு மட்டும் பச்சை கற்பூரம் சேர்த்துக்கங்க. அதிகமாக சேர்த்துற வேண்டாம். சில பேருக்கு கற்பூரம் ஸ்மெல் பிடிக்காது. பச்சை கற்பூரம் சின்ன பிஞ்ச் அளவுக்கு சமையல் பச்சை கற்பூரம் சேர்த்துக்கங்க. இதே மாதிரியே நான் வெண்பொங்கலுக்கும் 1/2 கப் அளவு தேங்காவை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணியை எடுத்து நல்லா அரைச்சி வடிகட்டிக்கிறேன். வடிகட்டி இதுலேயும் 1/4 கப் அளவு தேங்காய் பால் வந்தது. நான் வெண்பொங்கலுக்கும் சூடு ஆறுறதுக்குள்ளே நான் இதை சேர்த்துக்கிறேன். சூடு ஆறி போய் சேர்த்தா நமக்கு அந்த தளர்வாக இருக்காது, கெட்டியாகிட்டு வந்துடும். அதனால் சூடாக இருக்கும்போதே நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கங்க. நம்ம தேங்காய் பால் சேர்க்கறதுனால இன்னும் நல்லா மணமாகவும் இருக்கும், ரொம்ப நேரம் தளர்வாகவும் இருக்கும். அதனால தான் நம்ம தேங்காய் பால் சேர்க்குறோம். கடைசியாக நம்ம 2 பொங்கலுக்கும் தாளித்து எடுத்துக்க போகிறோம். ஒரு கடாயில் 1/4 கப் அளவு நெய் சேர்த்துக்கங்க. 10 to 15 கருப்பு திராட்சை, கொட்டை இல்லாத திராட்சையாக சேர்த்துக்கங்க. கூடவே 10 to 15 முந்திரி பருப்பு உடைச்சி சேர்த்துக்கங்க. முந்திரி பருப்பு பொன்னிறமாகி திராட்சையெல்லாம் நல்லா உப்பி வந்ததும் நம்ம சக்கரை பொங்கலில் இதை சேர்த்துக்க வேண்டியது தான். இப்போ திராட்சையெல்லாம் நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்துடுச்சு. முந்திரி பருப்பும் லைட்டான பொன்னிறம் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம சக்கரை பொங்கலில் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு அரிசி பருப்புக்கு 1/4 கப் அளவு நெய் கரெக்டாக இருக்கும். நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து நம்ம வெண்பொங்கல் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து இதில் நான் துருவி வச்சுருந்த இஞ்சி, 1 இன்ச் அளவு இஞ்சி துருவி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு மிளகு 1 பாதியமாக தட்டி எடுத்துக்கங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, சீரகம் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கங்க. சேர்த்து இது எல்லாத்தையுமே நம்ம தாளிச்சுக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, மிளகு, சீரகம் இதெல்லாம் நம்ம சேர்த்து செய்யும்போது வெண்பொங்கல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி பருப்பு 10 முந்திரி பருப்பை உடைச்சி சேர்த்துக்கங்க. சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க.
பொங்கலில் ஊற்றி நம்ம இஞ்சி பச்சை மிளகாய் மிளகு இடித்து சேர்க்கறதுனால இந்த வெண்பொங்கல் ரொம்பவே மணமாக இருக்கும், ரொம்பவுமே சுவையாகவும் இருக்கும். நீங்களும் இந்த 2 பொங்கல் ரெசிபியுமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் கிரிஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த கிரிஜா சமையலில் வேறொரு ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.